ஆத்தில் பணிந்தாய் இன்று என்று மகராசியார் எழுந்துருமா என்ன மகராசியாக தர வாழ் என்று ஆசீர்வாதம் சொல்லுகிறேன் அண்ணா என் நிலைமையை பார்த்து அண்ணா யானையாகப்பட்டது கரா என்று சொல்லக்கூடிய யானையாகப்பட்ட ஜலமருந்து போக முடியாத இடத்திலே முதலையாகப்பட்ட யானை காலை பற்றி கொண்டு அந்த யானையாகப்பட்டது மேலே இருக்கவும் முதலையாகப்பட்ட யானையும் மகத்தரை முதலையும் மகத்தரை போராடி கொண்டு நம்ம உயிரை இனிமே போய்விடும் என்று சொல்லி இதற்குள்ள யானையாகப்பட்டது கண்டா கோவிந்தா கத்தி கண்ணா 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 என்று கத்தி கதறது அந்த யானைக்கு போய் நீ காட்சி கொடுத்தாயே கண்ணா அப்படிப்பட்ட கண்ணா இந்த கொடியவா கன்னடியங்க தட்டு வச்சிருக்காரு எத்தனை கணக்கு யானைக்கு காட்சி கொடுத்த முத்து மட்டும் கொடுத்தாங்க அப்படியாற்பட்ட அரசவையில் ஏற்றி அஞ்சாயதுயில் திண்டியாக தீண்டி விவசாயம் படித்தரும் எனவும் பொன் சமர் முடித்த சமர் முடிவே என்ற அப்படியேற்பட்ட அரசமையை கொண்டு என்னை நிறுத்தி படுபாவில் சண்டலாகப்பட்டவன் என் கூந்தலை விரிச்சானே அன்னைக்கு கண்ணா 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 அன்றைக்கு சபதம் செய்தனே அந்த சபதத்துக்கு என்ன காரணம் எப்பொழுது பார்த்தாலும் கண்ணா கோவிந்தா நான் இந்த நிலைமைக்கு இருக்கின்றேனே என்னுடைய நிலைமை பார்த்தாயா என்ன என்று வா என்று ஆசீர்வாதம் பிடிக்கின்றாயே நான் இந்த நிலைமையில இருக்கின்றேன்னா அது இருக்கும் யானையாகப்பட்டதோ அதாவது ஜலமருந்த சென்ற காலத்திலே முதலையாகப்பட்டது காலை பற்றி கொண்டு உள்ளே இருக்கும் யானையாகப்பட்டது வெளியே இழுக்கவும் பங்கைய திருவாய் பாராய் படாகுடி நில தேடாய் இங்கேதான் கருடன் ஏறும் இவத்தை காக்க வல்லோன் சங்க சக்கரம் கையில் ஏந்தும் தன்னது வணங்கி நிற்கும் எங்கைய பெற்றிக்கொண்டு பாதம் இவர் பார்த்தா சாரியா நடக்கலுற்றார்.
ஏற்பட்டது. காலை பற்றி உடனே ஆமா புதைக்கே தூக்கி கொண்ட ஆதி மூலமே என்று உரைத்தது. 33 கோடி தேவர்கள் சுமர் மாத்திரம் பார்த்து ஆமா ஆதி மூலம் என்று அழைக்கின்றது. யாராகத்தான் இருக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள். சரி அப்பொழுது ஆதி என்றால் பழமை, ஆமா மூலம் என்றால் தாரக மந்திரம். தாரக மந்திரத்துக்கு ஒருவனாயிருக்கும் யாமும் உரைத்துக் கொண்டிருக்கிறது என்று அதோ உலகத்திலே இருக்கிற வாகனம் கெடுவாகத்தை விடுத்து சக்கரத்தை விடுத்து பார்த்த சாரியாகத்தான் நடந்த அந்த யானைக்கு அருள் கொடுத்தான். முத்தி மொச்சம் கொடுத்த அந்த கரா என்று சொன்னால் முதலை கொண்டு ஆமா ஏமா அந்த யானை செய்தோம். நான் என் பிறந்திருக்கும் கூட பிறந்திருக்கேன் தங்கையாக ஜெனி. ஏமா நான் இருக்கும் போது என் உயிருக்கு வள்ளி நீ ஏமா அழுவுறா? ஒன்னாலே என் உயிரே பாதி உயிர் போடும் போது ஏமா அழகப்பட்ட சுற்று அழகப்பட்ட அம்பலத்தில் இருந்த என்ன என் கூந்தலை பிடித்து அரசபையை கொண்டு நிறுத்தி என்னை பங்கப்பட வச்சானே. அன்றிலிருந்து அண்ணா என் மனத்தில் என்னோடு இருந்திருக்கும் கண்ணையாக ஜேனி எம்மங்கருவாயே தங்கையாரம் பாவியாகப்பட்ட சுற்றாளர் ஓடி வந்து என்னை பிடித்து விடுத்து 66,000 செய்தானே. அவன் காலிலே விழுந்தாலும் என்னை விடவில்லை. இல்ல அத்திமாராக இருக்கும் மக்களும் ஒருவரும் கேட்கவில்லை. அப்படி ராஜசபைக்கு அழைத்து நிறுத்தி சென்றானே. இல்ல அங்க உள்ளவர்கள் யார் ஆகிலும் கேட்டார்களா? ஒருவரும் கேட்கவில்லை என்று உரைக்கிறாய். அம்மா 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 நான் இருக்கும் ஏன் அழுது கொண்டு இருக்கிறேன்? நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? அவன் மணியா காலம் வந்து நின்றதால் உன்னை பிடித்து இழுத்து வர சொன்னவனையும் இழுத்து வந்தவனையும் அதோ உன்னை இழுத்து கொண்டுதான் வஸ்திரபங்க செய்யும் போது கண்ணால பார்த்தவர்களையும் அதோ யமபாசம் இருக்கின்றானே. ஆனால் யமபாசம் அவளுக்கு நெருங்கி கொண்டு வந்து விட்டுதம்மா. அதனால நீ ஏமா அவளை என்ன செய்ய போற தெரியுமா? என்ன செய்ய போற? அந்த முடிய காலம் வந்து
இருக்கின்றானே உன் மன்னவனாய் இருக்க முடியாத மீமாட்சி இருக்கின்றானே அவன் கரத்திலே இருக்க முடியாத கலாய் இருக்கிறது அவராகத்தான் இருந்து எல்லாருமாகத்தானே கொண்டு ஊக்க போறார் நீ ஏம்மா அழுவற உன்னை பார்த்து நானும் அழுவணும் அண்ணா விமானம் தந்திருந்தோம் விமானம் தந்திருந்தோம் விதியனாகில் இருந்தோம் செய்தவர் சமமில்லா இப்ப இன்னைக்கு நான் எதுக்கு என் பொண்டாட்டிய விட்டுட்டு சும்மா என் பொண்டாட்டி விட்டு என் தங்கச்சிட்டு எதுக்கு வந்திருக்க தெரியுமா? எதுக்கா? அதை விட்டுட்டு இதை பாத்துக்கலாமா? சரி மரக்கிட்ட கம்மியாச்சு. நான் அதுக்கா வந்தேன். எம்மா உங்க வீட்டுக்காரர் இருக்காரு மூத்தூர். ஆமா கருமூர். ஆமா அவர் என்ன சொன்னார்? இப்ப கூப்பிட்டு என்ன சொன்னாரு? அண்ணா கோவிந்தா நாராயணா குருவாரத்துல சென்று நாட்டு காட்டுவான்னாரு. அதனால குருவாரத்தப்ப நான் நாடு கேட்க போறேன். சரி நாடு காட்டு வரேன். ஏம்மா நாடு காட்டு வரேன். அப்புறம் மாட்டுக்கு வந்து பேசலாம். வாங்க போ. எங்க கூட்டு போறீங்க? குருவாரன்கிட்ட போண்டா. ஐயோ போகும்போது தங்கச்சி கேட்டுச்சா பஞ்சாயத்து மன்னவருக்கு சொன்னாரு வார்த்தை கேட்டு நீங்க நாடு வாங்க போறீங்க போற இல்லையா? நீங்க நாடு வாங்க போனா நாடு கொடுத்தாய் நாயாய் ராஜா ஆண்டாய் ஒரு தமிழாருக்கு இல்ல அண்ணா நாட்டை ஆமா துருவான நாடு கொடுத்த உடனே நாடு வாங்கி வந்தாருன்னா அந்த நாட்டை இதுல பாதி பங்கு பிடிச்சு போடு. புடி மண்ணு கூட உன் நாட்டுல எனக்கு வேணாம்மா. பங்கு பிடிச்சு சொன்னேன். ஆமாம்மா உன் நாடு கூட பிறந்த தங்கச்சி அரசபையில் அன்னைக்கு சொன்ன சபதம் இருக்குது. இந்த அழகு என்று சொல்லக்கூடிய கூந்தலை முடிப்பதற்கு சபதம் இட்டது. ஏன் சபதத்தை முடிக்கணும்? ஓ என் தங்கச்சி இந்த வேலை நாடுக்காக போறீங்க. ஆமா கொடுத்தா வாங்கிட்டு வந்து போறீங்க. ஆமா அவங்க 5 பேரும் வாழ போறாங்க. நாடாள போறாங்க. அவங்க நாடாள போறாங்க. நான் செய்த சபதம் என்ன? சபதம் என்ன? நான் செஞ்ச சபதம் நீங்க போவான் அவன் கொடுப்பான். நாடு கொடுத்துருவான். வீட்டுக்காரர் வாங்கி அவன் ஆடுவானோ? அவங்க ஆடுவான். நான் செஞ்ச சபதம் என்ன? செஞ்ச சபதம் விரிச்சினே கிடக்குறா. கூந்தலமா கூந்தலா அதனால என்ன சொல்றோம்? சபத்தை முடிக்கணும். ஆமா இதுதானே உனக்கு? ஆமாண்ணா. ஓ கண்ணே அனைத்தையும் முடித்து போட்டு புயலமாய் புலம்ப வேண்டாம். மங்கைய வாழ வைப்பேன் மகிழ்ச்சியா இருந்திடாயம். அண்ணன் தங்கச்சி நம்ம அண்ணகார தூருக்கு போறாரா? நாடு வாங்கி வந்து கொடுத்து நம்ம நாட்டுல ஆள சொல்ல பாரு. கூந்தல் எப்படி முடித்துக்கிறேம்மா? நான் எதுக்குமா வந்திருக்கிறேன்? எதுக்கண்ணா? துரியோன்னு நாடு கொடுத்தா நான் வாங்கி வர்றாளா? நானு உன் கூந்தலை முடிக்காத. எப்படி ஆகிலும் அவன் நாடு கொடுத்தாலும் அதுக்கு இன்னல தேடி நாங்க அர்த்தம். நாம எதுக்காக போறோம்? நாங்க கண்டிப்பாக உன் வார்த்தையின் பிரகாரம் உனக்கு கூந்தலை முடிக்கணும். நான் முடிச்சு வைக்கிறேன். வேற எதுக்கும் இல்லை. இந்த யுகத்திலே 108 வருஷம் மனிதாவதாரம் எடுத்து எதுக்கு? இதுக்குதான் அவனை ஒழிச்சு கட்டுதான். அவனை ஒழிச்சு கட்டுறதுக்கு அந்த அவதாரம் வேற எதுக்கும் இல்லை. சரி அதனால அம்மா நான் போய் பார்த்துட்டு வரேன்.
சீக்கிரமா என் கூந்தல முடிக்கணும். ஆமா. வேற ஒண்ணு நீ அழுவானாமா? வேற ஒண்ணு சிந்தனை எங்கேயும் போட போகுது. யாருக்கு சிந்தனை போகுது? உனக்கு. எனக்கா? ஆமா, கேப்பா பேச்சு கேட்டு நிக்காத. என்ன ஆயிட்டு வட்டா? எதுக்கு நான் முடிக்க போறேன். நேரம் ஆகுதுமா? கிளம்பி போயிட்டு வா. நீ போமா. சீக்கிரமா போயிட்டு வா. இங்க வா. வராங்க. ஏங்க இது வந்து முத்துவரா இருக்குன்னா தரும சொல்லிட்டாரு. சரி. அவர் விருப்பத்தை கேட்டுட்டோம். என் தங்கச்சி விருப்பத்தையும் கேட்டாச்சு. கேட்டாச்சு. அடுத்தபடியா இருக்கும் நான் நடுமாச்சான் கம்பர் வீமாச்சு. ஆமா. அவனை கூப்பிடு. வீமா உன் நல்லா இருக்கும் தருமோட வார்த்தை பிரகாரம் நாடு கேட்க போறான். என்ன உன்னுடைய விருப்பம் என்ன? ஆமா, கேட்டச்ச வேலை கொடுத்துருவா. கையில இருக்கும் கேட்டச்ச வேலை வேணும். அதான கேட்டேன். சுத்தமா இவன் தான் எங்க அத்தாமலானுக்கு போத்தவன் தான். யாருடா? வீமண்டா இப்ப வந்துட்டு போனானே வேமா. அவன் வேல்ல சிக்குமுடி பொறுக்குற மாதிரி நிக்கிறான். நான் நினைக்கிற மாதிரி அவன் தான் பட்டுன்னு வார்த்தை சொன்னான். சரி இவன் போறான். அடுத்தது நல்லவர் கம்பாரு. அது கேட்க போறான். உன்னோட விருப்பம் என்ன? ஆமா, நீங்க நாடு கேட்க போறீங்க. ஆமா. அவன் போய் நாட்டை கேளுங்க. கொடுத்தா பாருங்க, கொடுக்காவிட்டால் என் தில்லுக்கு வேலை கொடுங்க. இந்த கோயில லைட் தூக்குற வந்து இருந்துக்கிறான். லைட் தூர வேண்டா, காத்து அடிக்கணுமா? சரி போடா போகுது. இன்னும் ஒருத்தர் கம்பாரு ரகுலா. ஆமா, அவரு கூப்பிடு. மாமா நான் தான் விருப்பம் என்ன? மாமா போய் நாடு கேளு, கொடுத்தா பாரு. சண்டை மாமா ஈட்டி வச்சிருக்கேன். ஈட்டிக்கு வேலை கொடுமா இல்ல உனக்கு வேலை கொடுத்து வர அந்த வருஷத்துல அப்ப என்ன கேட்டாச்சு இல்லையா? புறப்படு போகலாம். புறப்படு போகலாம். யாரார கேட்டிருக்கோம்? யாரார கேட்டிருக்கோம்? முதல்ல தர்மனை கேட்டோம். தர்மராசா 1, பீமனை கேட்டோம். தங்கச்சி ராசா 2, தர்மராசா 1, தங்கச்சி ராசா 2, நல்லூர் பீமராசா 3, பீமனை கூப்பிட்டோம். அர்ச்சுனா அர்ஜுனை கூப்பிட்டோம். நகுலா நகுலனை கூப்பிட்டோம். சரியா போச்சா? இன்னொரு ஆள் இருக்கா? யாரு? யாராவா? மாமா சகாதேவர்கள் சின்ன பையன் இந்த கடைசியில சின்ன பையனா? சின்ன பையன் அவங்க ஆள் இருக்கானா? ஏண்டா அவன் சின்ன பையன். அடியில சீசு போட்டுக்கிறோம். கன்னியாட்டி அவன் சின்ன பையன். அது என்ன ஆட்டாமுழுக்கா? அது வால்ல இருந்தா என்ன இல்ல கீழே இருந்தா என்ன? அதெல்லாம் போய் கேக்குறது. அவனு ஒரு பாகம் ஏன்னு கேளு. அது ஆட்டா முழுக்க வால்ல இருந்தா என்ன கீழே இருந்தா நம்ம நினைக்கிறோம். ஆனா சரி திரும்பவும் ஆமாங்க. ஒரு வார்த்தை அவன் ஒரு பங்குக்காரன். ஆமா, என்ன ஒரு வார்த்தை கேட்டாமாமா நாளைக்கு குறை சொல்லுவான். ஆமா, அதனால நாம ஒரு பெரிய மனுஷன் போறோம் நாடு கேட்க போறோம். அவனு ஒரு பாகிஸ்தான். நாளைக்கு வந்து மாமா மாமா போறிய இது மட்டும் ஒரு வார்த்தை கேட்டியான்னு கேட்பான். ஆமா மாட்டியா? அதனால அந்த சின்னவனை கூப்பிட்டு சகாதவனை கூப்பிட்டு சின்ன பையனா? ஆமா ஏற்பட்டு வந்துருங்க. இப்படியாக பகவானாகப்பட்டவர் கூருக்கு போகும்போது நால்வரையும் கூப்பிட்டு கேட்க கடைசி பிள்ளையாக இருக்கப்பட்ட சகாதேவன் அழைக்க சகாதேவன் ஒரு விரோதம் காண்க.